திமுக தான் கொண்டு வந்துச்சு இலவச கரண்ட். உண்மையா இல்லையா? விவசாயிகளுக்கு இலவச கரண்ட் இந்த கட்சி தான் கேட்டுச்சு, கொண்டு வந்தது. உண்மையா இல்லையா? அது ஓகே. ஏன்னா ஒரு டைம்ல 7 மணி நேரம் 8 மணி இப்ப நேரம் நான் உன்ட்ட போகும். என்ன கேட்டேன்? இப்ப நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? நல்லது 4 சொல்லு, கெட்டது 4 சொல்லு. அது திமுகவோ அதிமுகவோ, நல்லது 4 சொல்லு, கெட்டது 4 சொல்லுன்னு. விவசாயிகள் பிரச்சனை போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்ன வரையறு. விவசாயிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சம்பா சாகுபடி, குருவை சாகுபடின்னு 2 இருக்கு. சரியா? சம்பா சாகுபடின்றது கவர்மெண்ட் விடக்கூடிய தண்ணி. குருவன்றது இங்க மோட்டர் வசதி இருக்கிறவன் விவசாயம் பண்ணுவான். சரியா? நீ போராட்டம் தான் சொன்னியே தவிர என்ன போராட்டம் கூட சொல்ல. நானே இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். என் மேல இங்க ஒயிட் பியரோ ஜிப்சியோ நான் தான் அரசியல் கத்துக் கொடுக்குறேன்னு குறை சொன்னாலும் பரவாயில்ல. நான் என்ன கேக்குறேன், இங்க திமுக அதிமுக விவசாயிகளுக்கு செய்யலன்னு சொல்றீல, அடிங்க. இங்க திமுக அதிமுக விவசாயிகளுக்கு செய்யலன்னு சொல்றீல, சிறு குறு விவசாயிகள் அதிமுக அந்த அம்மா உள்ள வந்து சிறு குறு விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செஞ்சது. இந்த ஐயா இவரு கருணாநிதி உள்ள வந்த உடனே விவசாய கடனை மொத்தமா தள்ளுபடி செஞ்சது. யார் அது? மைக் ஆன் பண்ணிட்டு அப்புறம் வாயில ஏதாவது திட்டிட்டுனா அப்புறம் வருத்தப்படாதீங்க. இந்த பக்கம் வந்து கலைஞர் வந்து இந்த பக்கம் இவர் வந்த உடனே விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறது. சொசைட்டியில் இருக்கக்கூடிய விவசாய கடனை தள்ளுபடி செய்வாங்க திமுக கவர்மெண்ட். இங்க இருக்கிற எந்த திமுக காரன் வேணா இவன் கிளிசன்ல இருக்கிறவங்களோ இல்ல மைக்ல இருக்கிறவங்க யாராவது ஏதாவது நான் சொன்னது தப்பு இருக்கா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வெளியே தெரியலன்னு கேக்குறேன். அப்புறம் எதுக்கு நீ விவசாயம் பண்ணா உனக்கு தெரியும் இல்ல? ஏன் நம்ம விவசாய கடனுக்கு ஒரே தம்பி, நீ விவசாய கடனுக்கு இது வரைக்கும் சொசைட்டில போய் முதல்ல வந்து நீ வரைக்கும் லோன் போட்டிருக்கிய? நீ விதை நெல் வாங்குறது நீ பணம் கேட்டிருக்கியா? முதல்ல சொசைட்டிக்குள்ள போயிருக்கியா? சொசைட்டி பேங்க்குள்ள போயிருக்கியா? முதல்ல விதை நெல் எடுத்துருக்கியா இல்ல உர மூட்டை எடுத்துருக்கியா? புரோட்டா செய்ய தெரியும்னு சொல்ற மாதிரில இருக்கு. இதெல்லாம் என்ன மீன் பிடிக்க தெரியலன்னா மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும்னு சொல்ற இந்த பம்மாத்து வேலை இங்க நடக்காது. நீங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னா கத்திப்பட்டல எதுக்கு கபிலடா அவங்க எல்லாம் போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க ஃபார்மர்ஸ் எல்லாம்? விவசாயம் இங்க பேரு சொசைட்டில போயிட்டு இது வரைக்கும் விதை நெல் வாங்கிருக்கீங்களா? ஒரு முட்டை விதை நெல் என்ன? பொன்னி விதை நெல் எவ்வளவு? பேசுறதெல்லாம் பணக்கார விவசாயியா இருந்துட்டு அவனுக்கு கிடைக்கிறது நீங்க பேசுறீங்க. தமிழ்நாட்டுல விவசாயி ஒரு சரி, தமிழ்நாட்டுல எந்த விவசாயி எங்க லிஸ்ட் போட்டு காட்டு, எத்தனை பணக்காரா இருக்கான்னு லிஸ்ட் போட்டு காட்டு. அதுதான் நான் சொல்றேன். உங்களோட திட்டம் எல்லாம் சிறு குறு விவசாயினா யாரு? கடன் சிறு குறு விவசாயினா யாரு எனக்கு சொல்லு முதல்ல. அவங்க அடைப்பாங்க, அவங்களுக்கு தான் அதெல்லாம் போகுது. எதுவும் இல்லாம கீழ் மட்டத்துல இருக்க விவசாயிக்கு எது கிடைக்குதுங்கிறேன். தம்பி, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவனை நீ பணக்காரனா காட்டலாம், நீ வந்து சொந்தமா தொழில் செய்யறவனை நீ பணக்காரனை காட்டலாம். விவசாயத்துல உனக்கு எத்தனை பணக்காரர் இருக்கானு எனக்கு லிஸ்ட் போட்டு காட்டு எனக்கு. இப்ப நான் அதான் சொல்றேனே, உன் நொன்னம் போனால இப்ப இந்த நாகப்பட்டினத்துல பக்கத்துலதான் வேதாரண்ய பகுதிக்கு என் தலைவன் 1.25 கோடி ரூபாய் கஜா புயல் வந்தப்ப கொடுத்தது. ஒரு மாசம் உட்காந்து ரஜினி மக்கள் மன்றம், ரஜினி ரசிகர்கள் மாவட்ட தலைவர் ரவி, சோழியில் உள்ள ரவி, என்ன இவரு சந்தானம் 3 மாவட்டத்துல உள்ள போய் உட்காந்து வேலை பார்த்தா 1.25 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மாசம் வேலை பார்த்தான். உன் நொன்ன விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து என்ன செஞ்சான்னு மட்டும் எனக்கு சொல்லு. எனக்கு வேதாரண்ய பகுதியில கஜா புயல் நடந்தது. கஸ்தூரி கூட போய் நின்று வேடிக்கை பார்த்துச்சு. மயில்சாமி முத கொண்டு வேடிக்கை பார்த்தாங்க. இதே நாகப்பட்டினம் வேதாரண்ய பகுதி புயல் நடந்த இடத்துல உங்க நொன்ன போய் பார்த்தாப்லையா? விஜய் மக்கள் இயக்கம் என்ன போய் செஞ்சது சொல்லு. 8 வருஷத்துக்கு முன்னாடி 2011 இதே ஈழத்தமிழர்களுக்காக நாங்க வந்து குரல் கொடுத்தோம். இந்த இருக்கிற இலங்கை மீனவர்களுக்காக நான் குரல் கொடுத்தேன்னு சொன்னார்ல, அப்புறம் எதுக்கு உன் நொன்ன வந்து கையெழுத்து போட மறுத்தாரு? வன்னியரசு போய் கேள்வி கேட்கும்போது ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் ஏன் கையெழுத்து போடல? இப்ப இந்த மீனவர்களுக்கும் இப்ப விவசாயியா கேட்கிற பதில் சொல்லு. நான் பணக்கார விவசாயம் இல்லப்பா தம்பி. இல்ல நான் அதான் சொல்றேன்ல, எல்லாம் வச்சிருந்து பண்றவனுக்கு தான் நீங்க சொல்ற ஸ்கீம் எல்லாம் செட் ஆகும். சிறு குறு விவசாயினா யாரு? இது மட்டும் எனக்கு பதில் சொல்லு. இதுக்கு அர்த்தம் என்ன? சிறு குறு விவசாயினா யாரு? பிரைவேட் ஜெட்ல போய் பண்ணுவான்ப்பா, அவன்தான்ப்பா. தெரியல போங்க. சிறு குறு விவசாயினா யாரு? அதான் சொல்லிட்டீங்க, இலவச மின்சாரம், மும்முனை இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு. இது அவங்க கஷ்டப்படுறப்போ அந்த கட்ட முடியலன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறப்போ கொடுத்த இது. இன்னி வரைக்கும் விவசாயத்துல யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் இருக்கு தெரியுமா? அதுல 3 HP மோட்டர், புரியுதாச்சு? 20 HP மோட்டர், புரியுதா? அது பில்லு கரண்ட் பில்லு கட்ட முடியாது. இங்க தமிழ்நாட்டை சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். எதுவும் செய்யாம இல்ல, நாங்களும் ஸ்கூலுக்கு புக்ஸ் வாங்கி கொடுத்திருக்கோம், ரத்த தானம் இங்க பேர் தம்பி, நீங்க இந்த பிஸ்கெட்டு
பால், ரொட்டி, 4 இந்த சின்ன பசங்களை வந்து முன்னாடி கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ரொட்டி பிஸ்கெட் கொடுக்கறதுல அது நீ உதவியா எடுத்துக்க. சரி, என் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ஒன்னும் பட்னி கிடந்து ஒன்னும் தீனிக்கெல்லாம் ஒன்னும் பஞ்சம் எடுத்து பிச்சை எடுக்கல நடு ரோட்ல. நீ ரொட்டியும் பாலும் கொடுத்துட்டு குட்டையில போய் படுக்கிறதுக்கு. புரியுதா? நான் இங்க விவசாயிகள் பிரச்சனை பேசிட்டு இருக்கிறேன், நீ திங்கிற சோத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இங்க பார், சிறு குறு விவசாயம்னா என்ன அர்த்தம் மட்டும் எனக்கு சொல்லு. இது எல்லா கொஸ்டின் என்கிட்டயே கேட்டா இதெல்லாம் தம்பி அவரு அந்த வெள்ளத்துல பாதிக்கப்படும் போது வீட்டுக்கு கூப்பிட்டு உதவி பண்ணாரு, அது சொல்றியா? எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணல, வாங்க இளைஞர்களா வாங்க, அதுவா? அந்த தம்பி என்ன எல்லா கொஸ்டினும் ஏன்ட்டு கேட்டு எனக்கு மேல நீங்க தானே ப்ரோ சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க பேசும்போது என்கிட்ட நீ சொல்லுன்னா இல்ல ப்ரோ, அந்த வெள்ளம் பாதிக்கப்படும் போது வீட்டுக்கு கூப்பிட்டாரு, அதையா சொல்றீங்க? வெள்ளம் பாதிக்கும் போது எல்லாம் வீட்டுக்கு வந்து உதவி வந்து வாங்கிட்டு போங்க. விவசாயத்தை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ஏன் தெரியுமா? கொடுத்திருக்கோம், பிளட் கொடுத்திருக்கோம். போற போக்குல விவசாயிகள் ப்ரோ ரத்த தானம் கொடுக்கறது ஐயா விவசாயிகள்லாம் பணக்காரங்க சொன்னீங்களா பாத்தீங்களா? அங்க அடிச்சுக்காதீங்க தம்பி. கத்தி படத்துல இருக்காங்க அவரு. கத்தி பட டைலாக்ங்க ஒண்ணும் சும்மா இருங்க. முதல்ல நல்லா கேட்டுக்க. திமுகவோ 2 கட்சியும் சரி, இங்க நான் கண்ணால பார்த்தத சொல்றேன். ஏன்னா 2த்துக்கும் இங்க எங்க அப்பா என்ன ஓட்டு போட சொன்னாரு. நான் விவரம் தெரிய வயசுல நான் ஓட்டும் போட்டிருக்கிறேன். நல்லா கேட்டுக்க, 2 கட்சிக்கும் ஓட்டு போட்டிருக்கிறேன். நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன். 2 கட்சியும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இவங்க போட்டி போட்டு இவங்க நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி 2 கட்சியுமே செஞ்சிருக்கு. அந்த அம்மா செஞ்சிருக்கு, அந்த இவரும் செஞ்சிருக்காரு, கருணாநிதியும் செஞ்சிருக்காரு, அந்த இவங்க ஜெயலலிதாவும் செஞ்சிருக்காங்க. புரியுதா? இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. விவசாயத்துக்கு இலவச கரண்ட்னு வரும்போது இன்னைக்கு குறுவை சாகுபடி நடக்குதுன்னா அதனாலதான் நடக்குது. இல்லைன்னு வச்சுக்க, நீங்க ஆந்திரா பொன்னி இல்லைன்னா ஆந்திரால இருந்தையும் கர்நாடகால இருந்து நீங்க அரிசி வாங்கி திம்பிங்க. புரியுதா? புரியலையா? இலவச கரண்ட் ஒரே சொல்லிக்கிறேன். ஒரே நிமிஷம் இங்க வாயிலிருந்து இது வரைக்கும் 3% ஏன் போக கூடாது? வரையறு இது வரைக்கும் தான் ப்ரோ சார்ஜ் இருக்கு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம். நீங்க நான் போய் சொல்லல. நீங்க நம்பளே நான் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து மேல போறேன். 3% தான் இருக்கு. சார்ஜ் போட்டுட்டே பேசு. நானும் சார்ஜ் போட்டு தான் பேசுறேன் ப்ரோ. எங்க அம்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, கீழ வந்து கத்திட்டு டிவி போட்டுருப்போம். சரி, நான் சொல்லி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுமால. இப்போ எங்க மாடியில் இருக்க மாடி ஃபிளக் பாயிண்ட்லாம் தயவு செஞ்சு ஒரே நிமிஷம் நான் சொல்றது நீ பதில் சொல்ல முடியாது. ராஜ் கேட்டுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. இருக்கேன் பிரதர். உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டீங்க. அது நீங்க வந்து தெரிஞ்சுக்கல, அது உங்க தப்பு தான். அது நீங்க வந்து பழசெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப கடைசியா டிஎம்கே ஆட்சி வந்ததுல 2021 அப்புறம் இந்தியாவிலேயே விவசாயத்துக்கு தனியா பட்ஜெட் போட்ட ஒரே மாநிலம் நம்ம தான். கேக்குதா? கேக்குதா? நல்லா கேக்குது. அவருக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுது நினைக்கிறேன். இந்தியாவிலேயே விவசாயத்துக்கு தனியா பட்ஜெட் போட்ட ஒரே மாநிலம் நம்ம மட்டும் தாங்க. எல்லாத்துக்குமே வந்து விவசாயத்துக்குன்னு தனியா போட்டு எங்கெல்லாம் வந்து அதுல பிளாஸ் இருந்ததோ அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்துட்டோம். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, முதல் வருஷம் பட்ஜெட் போட்டோம், 2வது வருஷம் பட்ஜெட் போடும் பொழுது நம்ம மட்டும் கவர்மெண்ட் மட்டும் பட்ஜெட் போடல. விவசாயிகள் கிட்ட எல்லார்கிட்டயும் வந்து ஒரு மாவட்டம் தோறும் 3 முகாம்கள், 3 மாவட்டத்துல 3 இடத்துல நடத்தி, அதாவது அந்த விவசாயிகிட்டே உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன வேணும், உங்களுக்கு என்ன குறை இருக்கு, இப்ப இந்த குறை இருக்கா, இந்த குறையை நிவர்த்தி பண்ணணும்னா இந்த திட்டம் கொண்டு வரலாமான்னு சொல்லிட்டு எல்லா பட்ஜெட்லயும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் கூட்டம் நடத்தி அவங்க கிட்ட குறைகளும் நிறைகளும் எல்லாத்தையும் கேட்டு வாங்கி, இதுல பட்ஜெட் அலோகேஷன் இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்ல கம்மி பண்ணணுமா, தேவையில்லையா, இதெல்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லிதான் அந்த பட்ஜெட்டே போட ஆரம்பிச்சேன். 2023 அந்த பட்ஜெட் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப வரைக்கும் அப்படிதான் அந்த பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு தெரியலன்றதுனால வந்து கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணலன்னு ஆயிடாது. அது நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். குற்றச்சாட்டை வைக்கிறவங்க முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த குற்றச்சாட்டை வைக்கணும். இதுக்கு வந்து இன்னொன்னு சொல்ல போனா, டெக்னாலஜில எப்படி வந்திருக்காங்கன்னு சின்னதா சொல்றேன். நான் ரொம்ப நாள் திட்டத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. கிரெயின்ஸ் ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க, மொபைல் அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்ல வந்து அந்த என்னென்ன விதைகள் வந்து எந்தெந்த இடத்துல போட்டா வந்து முளைக்கும் முளைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த கிரெயின்ஸ் விதைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து விவசாயத்துக்கு அறுவடை பண்றதுக்கோ இல்ல நெல் விதைக்கிறதுக்கோ மிஷினரி வேணும்னா அந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃப்ரீயாவே அந்த மிஷினரி வாங்கிக்கலாம். நீங்க வெளியே இவ்வளவு நாள் வந்து வெளியே வாடகைக்கு வாங்கிட்டு வந்து அந்த மிஷினை பயன்படுத்தணும். கவர்மெண்ட்லயே வந்து இப்போ ஃப்ரீயா கொடுக்கும். அதை மட்டும் பயன்படுத்திட்டு நீங்க திருப்பி கொடுத்துடலாம். இல்ல அதுக்கான காசை வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துரும்.
இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. மாவட்டந்தோறும் ஒரு விஞ்ஞானி, அதாவது விவசாய விஞ்ஞானி யாராவது ஒருத்தர் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அக்ரிகல்ச்சர்ல ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பா ஒரு விஞ்ஞானியை உருவாக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சப்சிடி குடுக்குறாங்க. அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி கவர்ன்மெண்ட் என்கரேஜ் பண்றதுக்கு அதுக்கு பட்ஜெட்ல தனியா அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னா, வருஷம் வருஷம் பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னா, கூடவே பேரலல் மறுநாள் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் ஒதுக்குறாங்க. அதுவே தெரியாம இவ்வளவு நாள் இருந்திருக்கீங்க. இப்ப நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறது ஏத்துக்க கூடியதா, ஏத்துக்க கூடாதா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். இது ஒண்ணும் பெருசா படிக்கணும்னு கூட அவசியம் இல்ல. நியூஸ்ல பட்ஜெட்ன்றது ஃபேமஸ். இந்தியா அரசு பட்ஜெட் போடும். அதே மாரி மாநில அரசு பட்ஜெட் போடும். பட்ஜெட்டுக்கு மறுநாளே அக்ரிகல்ச்சர் பட்ஜெட். அதுவே உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. நீங்க வைக்கிற குற்றச்சாட்டை எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் கேக்குதா கபிலா நான் பேசுறது? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருந்துச்சு, நான் திரும்பி ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். திருவாரூர்ல ட்ரெயின்ல மாலை விடுறாரு பாருங்க. கேக்குதா? கேக்குங்களா? என்ன திருவாரூர்ல கூட்டமே இல்ல, பக்கத்துல ஃப்ரீயா இருக்கு டோட்டலாவே. பாத்தீங்களா இல்லையா? ஃப்ரீயா இருக்கு, இப்பதான் மேல ட்ரெயின் இருக்கு. மூலமா மாலை போட்டுக்கிட்டு இருக்கா. பக்கத்துல கூட்டமே இல்ல, ஈஸியா பார்க்கலாம் போல போறவங்க வரவங்கலாம். திமுக காரங்க எல்லாம் பேனரை கிழிச்சாங்க பாத்தீங்களா? திமுக இல்லங்க, என்டிகே. அது என்டிகே காரங்க. இவங்க திமுக காரங்க மேல கேஸ் எழுதுவாங்க. ஏன்னா இவங்க டிஎம்கே வர்சஸ் டிவிகே தானே. ஆனா என் வாழ்க்கையில ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். மண் அரிப்புன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மீன் அரிப்பு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜிப்சி? இல்ல அதே மாதிரி அடக்குமுறை கேள்விப்பட்டிருக்கோம். அடுக்குமுறைன்னு ஒண்ணு சொன்னா பாருங்க புதுசா. அது பேசும்போதே கேட்கல. சந்தோஷ் வெளியில இருந்த எதுவும் கேட்கல. சந்தோஷ் டிவிக்கே கேக்குதா? சந்தோஷ் டிவிக்கே தான் கேட்டேன். ஸ்பேஸ்ல இருந்து இப்படி போனா நான் என்ன பண்றது? அப்புறம் நான் யாரை வச்சுட்டு தான் நான் அரசியல் பேசுறது? அவங்க மைக் எடுத்து மேல வந்ததை கீழே இருக்கும்போது ஒழுங்கா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மேல வராங்க போல. இதோட இது ரெண்டாவது ஸ்பேஸ். முதல் ஸ்பேஸ்ல கிட்டத்தட்ட 20 மைக்கு பெண்டிங்ல நிக்குது. நான் எதன்னு கொடுப்பேன், எப்படின்னு கொடுப்பேன்? ப்ரோ ரொம்ப பக்கா இருக்கு ப்ரோ. கொரன்னு கேக்குது. டேய் குறை சொல்லாத. குறை சொல்லாத. நான் என்னடா பண்றது? நான் ஸ்பேஸ் போட்டு இதோட ரெண்டாவது ஸ்பேஸ்ரா. வேணா நான் என் பண்ணிட்டு மறுபடியும் தான் போட முடியும். சத்தியமா என்னால முடியல. கிரவுட் கம்மியா இருக்குன்னு கீழ இறங்கிட்டாப்ல. கொஞ்ச நாளைக்கு வந்து யாரையும் மேல ஏத்தாதீங்க எந்த அணிலையும். 450 பேர் நிக்கிறாங்க. 450 பேர் இருக்காங்க. 2 கோஸ்டாவது கொடுத்து வச்சு ஒருத்தரா பேசி கீழே இறக்கி விடலான்னு பார்த்தா அது யாரை இறக்கி வருது, யாரை மேல ஏத்துறதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ்ல இருந்தேன். எனக்கு நான் என்னன்னா, இப்ப என் கான்செப்ட் எப்படின்னா, இப்ப 2 டிவிகே ஐடி வருதுன்னா 2 டிஎம்கே, 2 இப்ப என்டிகேவோ இல்ல 2 ஏடிஎம்கேவோ அப்படி மேல ஏத்துருவேன். இல்ல பிஜேபி 2 பிஜேபி இப்படி ஏத்திடுவேன். என்னன்னா மல்டிபிளா கேக்குறாங்க. எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனா ஸ்லாட் மொத்தம் 12 ஸ்லாட் தான். நான் யாருக்குன்னு கொடுக்கறது? போன ஸ்பேஸ்ல அதான் பிரச்சனையாச்சு. அதனாலதான் என்ன பண்ணிட்டேன், கோஸ்ட் இங்க போக மாட்டேங்குது. யாருக்கு கொடுத்தாலும் போக மாட்டேங்குது. ஸ்பேஸ் என் பண்ணிட்டு மறுபடியும் போட்டேன். அப்புறம் கொடுக்கலன்னா அப்புறம் கோச்சிக்கிறாங்க. இதுக்கு மேல ஸ்பேஸ் ஷேர் பண்ணி லிங்க் ஷேர் பண்ணிட்டு கிளப் ஹவுஸ் தான் போணும். இல்லடா, இந்த ஒரு ஸ்பேஸ்ல ஒரு பிரச்சனை. முதல்ல ஸ்லாட் அதிகப்படுத்தணும். முதல்ல ரிக்வஸ்டாவே மெயில் போடணும் இந்த கம்யூனிட்டி மெயிலுக்கு. ஒரு ரிக்வஸ்ட் ஒரு 15 பேருக்காவது, ஒரு 20 பேருக்கு, இல்ல ஒரு 16 17 பேருக்காவது ஒரு 2 ஸ்லாட் எக்ஸ்ட்ரா காட்டினா போதும். எனக்கு பத்த மாட்டேங்குது, மைக்கே பத்த மாட்டேங்குது. இருங்க, அடுத்து யாருக்கு மைக் கொடுக்குறேன்னு பாக்குறேன். எப்பா விஜய் ஃபேன் யாரா இருந்தா மேல வா. அந்த பையனுக்கு சார்ஜ் இல்லையா? சந்தோஷ் டிவிக்கு அவனை கொடுத்தப்பா தம்பி. அந்த பிங்க் மேன் எங்கடா போனா? கீழே லிசனர்ல இருக்கிறான்னு நினைக்கிறேன். டேய் கபிலன் இந்த 2வது இடம் பேசியாச்சா? 2வது இடத்துக்கு வந்துட்டாரா? ஓ இருக்கா? கிரவுட் எல்லாம் இல்ல, போயிட்டு இருக்கு. திருவாரூர் தானா? இருங்க. ஆமால, அவன் ஒரு இடத்துக்கு தான் வரான்னு நினைச்சேன். இல்லங்க 3 இடம் நினைக்கிறேங்க. திருவாரூர், மயிலாடுதுறை அடுத்தது. இன்னைக்கு 2 இடங்க. 2 இடம் இன்னைக்கு. அதான் கம்மி பண்ணிட்டாங்க. 3 இடமா பிளான் பண்ணாங்க. 2 இடம் இப்ப வந்து ஒரு இடத்துல பேசியாச்சு, இன்னொரு இடத்துல இப்ப போய் பேசுவோம். திருவாரூருக்கு வந்திருக்கான். ஆனா இன்னும் வரல. நான் லைவா டெலிகாஸ்ட் பண்ணிடுறேன். இன்னும் வரல. அதான் நான் கேட்டேன். பஸ் வந்துருச்சு. இவன் 6 மணியோட முடிக்கிறாங்க. கணக்கு பாருங்களேன், கணக்கு டைமிங்க பாருங்களேன். மணி 4:50.
எப்ப இருந்தாலும் 5:30க்கு பேசிடுவான், 6 மணிக்கு வண்டி கிளம்பிடும். அப்ப அண்ணன் நேரா பனையூர் போயிட்டு பவர் ஹவுஸ் ஓபன் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிரு. இல்ல பாலிமர்ல அரை மணி நேரத்துல போக முடியுமா ரைட் மூலமா? இல்ல பாலிமர்ல லைவ்ல சொல்லிட்டு இருக்கான் 3 வண்ணங்களை கொண்ட கொடியுடன். அட பாக்க இருக்குது 2 கலர் தான்டா. இவனுக்கு அதுக்கு மேல முட்டுக்குறானுங்கப்பா பாலிமர். ஓவரா முட்டு கொடுக்குறாங்க. கொடுக்கட்டும். அது இப்பதான் கொடுப்பானுங்க. அடுத்தது தேர்தல் பிரச்சாரம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல முட்டையை கொடுக்க முடியாது. இல்ல திணறும் திருவாரூரா? என்னடா தீக்கு தீ போடணுங்கிறதுக்காக எதுனாலும் போடுவியாடா? திருவாரூருக்கு நான் போயிருக்கிறேன். நார்மலாவே நான் ஒண்ணு சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், நான் திமுக காரன் கிடையாது. நான் கண்ணால போய் பார்த்துருக்கிறேன். அங்க நான் வந்து இருந்திருக்கிறேன். அங்க ஃபுல்லா மார்க்கெட் ஏரியா, பயங்கரமா கூட்டம் இருக்கும். பதட்டமான ஏரியா தான் ஓப்பனா சொல்ல போனா. அது திமுகவோட கோட்டை. நான் இப்போ ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன். நானே சொல்றேன், இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் திருவாரூர் வந்து திமுகவோட கோட்டை. அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீ போறதும் வேஸ்ட், அங்க மேடை போட்டு பேசுறதும் வேஸ்ட். நான் பந்தயம் கட்டி சொல்றேன். இதான் உண்மை, இதான் யதார்த்தம். அதிமுகவோட கோட்டைன்னா இந்த பக்கம் நீ ஒரு எப்படி நீங்க இந்த பக்கம் என்னது ஆண்டிப்பட்டி அதுன்னு சொல்லுவாங்களே, அதிமுகவோட கோட்டை எப்படி இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைட்லாம் சொல்லுவீங்களா, அதே மாதிரி தான் திமுகவுக்கு சில கோட்டைகள் இருக்கு, அதிமுகவுக்கு சில கோட்டைகள் இருக்கு. அங்கெல்லாம் அவங்களுடைய ஓட் பேங்க் அதிகமா இருக்கும். அதுவும் கலைஞர் பிறந்த ஊர். நீ திருவாரூர் போறது கலைஞரோட பிறந்த ஊர். கொஞ்சம் பார்த்து பேசு. அப்படின்னா இப்ப அண்ணன் எங்க தான் போகணும்னு சொல்றீங்க? கரெக்டா? பனையூருக்கு தான் போகணும். கிளம்பி பனையூருக்கு போடலாம். ஏங்க மாறி மாறி 2 பேருக்கும் கோட்டை இருக்கும். இவன் எங்க போறது? இல்ல ஒரு வேற வழி இல்ல. தெரிஞ்சுக்கணும். நீங்க அரியலூர் இந்த பக்கம், நீங்க விருதாச்சலம் இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும், அப்புறம் இந்த சைடு இவங்களுக்கு விடுதலை தரத்துக்கோ, அப்புறம் நீங்க கிருஷ்ணசாமி கொண்டு அவங்க ஒரு ஏரியாலாம் அவங்களாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நான் அதை சொல்றேன். ஒவ்வொரு சின்ன கட்சி கூட, காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல திமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும். பிஜேபியில கன்னியாகுமரி இப்போ போனீங்கன்னா அவங்க தான் எப்போது எம்பி தேர்தல் அந்த மாதிரிலாம் அவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்க் இருக்கு. திருவாரூர்லாம் பிறந்த ஊர். அங்க போயிட்டு நீங்க பெருசா நீங்க ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன், நீ இப்ப காட்டுற கூட்டம் உனக்கு ஓட் பேங்கா வந்துருச்சுன்னு மட்டும் சொல்லு, ஐடி டேட் பண்ணிடுறேன். வராதுங்கிற தைரியத்துல தானே இத சொல்றீங்க? ஏய், அவன் ஒரு தொகுதி ஜெயிக்கிறதே பெரிய மேட்டர்ரா. எங்க அண்ணனை தான் ஈஸியா அடிச்சிரீங்க. அவன் வர எலெக்ஷன் நிக்க மாட்டான்டா. நான் பந்தயம் கட்டி சொல்றேன். அவன் எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. வர எலெக்ஷன்லாம் அவன் நிக்க மாட்டான். மத்தவனை நிக்க விட்டு ஓட்ட பிரிக்கிறது தான் வேலை. அவனுக்கு தேவை எதிர்கட்சி இடம் வேணும். அவன் ஆளுங்கட்சிக்கெல்லாம் ஏம் பண்ணல, எதிர்கட்சி தான் ஏம் பண்ணிட்டு இருக்கிறான் அவன். கம்யூன் ப்ரோ, இன்னைக்கு பேசுறதை கேட்டீங்களா? அவன் வந்து எப்பொழுதும் இந்த டிவிகே டிஎம்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்றான். ஓகேவா? ஏன்னா ஆஃப்லைன்ல வந்து அவனுக்கும் என்டிகே தான் போட்டிங்கிற மாதிரி. அது இல்லாம இன்னைக்கு இன்னொன்னு ரெஜிஸ்டர் பண்றான். நான் ஒரு தமிழன் தமிழன் தமிழன். எதுக்கு அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்றான்? ஒருவேளை அவன் தமிழன் இல்லையோ? கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா பேசல சொல்லிட்டு இருக்கிறோம். நானும் 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். இல்லங்க, இன்னைக்கு அத்தனை வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணான். தமிழன், நான் ஒரு தமிழன். அம்மா வந்து தன்னோட அதன் சோபா இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா அம்மா அவங்க தெலுங்கு, அந்த அம்மா தெலுங்கு. எஸ்ஏசி வந்து அதனது ராமேஸ்வரம். சரிங்களா? ராமேஸ்வரம்னா பிறந்த ஊர் ராமேஸ்வரம் இல்ல, அவங்களுடைய பூர்வீகம் வெளில இருந்து வந்தாங்க, இலங்கையில இருந்து வந்தவங்க. அது ஒரே மிஸ்டரியா இருக்குப்பா. தமிழன்றான், அவங்க அப்பனுக்கே தமிழன். என்டிகே விட்டு டெஸ்ட் எடுக்க சொல்ல வேண்டியதா? இல்ல அதுக்கு நம்ம என்டிகேக்கு முடி கொடுக்க முடியாது. அவனுக்கெல்லாம் யார் அடிச்சாலும் நம்ம சாதாரணமா சரி கையெல்லாம் தூக்க வேணாம். நம்ம ஸ்பேஸ்ல கையெல்லாம் தூக்கினா வேலைக்கே ஆகாது. நீங்க அப்படியே பேசிருங்க. இல்ல ஒரு பாயிண்ட் மட்டும். நீ விஜய் அவர் நாகப்பட்டினத்துல வந்து அந்த இது கட்டல அப்படின்னு சொன்னார்ல, ஏற்கனவே அது இப்ப யாராவது சொல்லிட்டாங்களான்னு தெரியல, அது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நாகப்பட்டினத்துல ஏற்கனவே கோல்ட் ஸ்டோரேஜுக்கு வந்து கட்டுறதுக்கு 81 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணிட்டாங்க. அதனோட கட்டுமான பணிகளும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் எண்டுக்குள்ள, அதாவது மோஸ்ட்லி வந்து செப்டம்பருக்கு அப்புறமா எப்ப வேணா ஓபன் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 14,000 மீனவர்கள் பெனிஃபிட் ஆகிற மாதிரி வச்சிருந்தாங்க. 14,000 மீனவர்கள், அப்புறம் ஒரு 400 பூட்டு கிட்ட வந்து அங்க பார்க்கணும், அந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க. அது கம்ப்ளீஷன் ஆகி முடிச்சிருச்சு. மேபி இன்னொரு 2-3 மாசத்துல ஓபன் பண்ணிடுவாங்க. அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. இப்போ வந்து இந்த பாயிண்ட போட்டுட்டு போயிட்டு 2-3 மாசம் கழிச்சு அதை ஓபன் பண்ணிட்டாங்கன்னா ஓபன் பண்ணாங்க. இன்னொரு கேள்வி எனக்கு, இந்த மீன் அரிப்புன்னு சொல்லி புதுசா தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதை பத்தி அது எப்படி சரி செய்யும் அரசாங்கம்? ஐயா, மீன்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்த போட்டு அரிக்குதான் ஐயா. அதான் அண்ணன் மீன் அரிப்புன்னு இருக்கு. ஆமா அண்ணன் வேணா இச்சுக்கடை வாங்கி கொடுத்துருமா? எனக்கு என்னன்னா, நம்ம ஊரு கடல்ல பிரானா இருக்காண்ணா, பிரானா மீன்கள் இந்த படத்துல எல்லாம் வருமே,
அண்ணனை வந்து என்ன பண்ண நைட்டு 1 மணி பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு கடல்ல இறக்கி எனக்கு எண்ணெய் எனக்கு இல்லாம இறக்கி விட்டுட்டு இல்ல பிறநாள் கொண்டாட தான் வரும். சுறா படத்துல மாதிரி நான் என்ன கேக்குறேன், மீன் அரிப்புனா என்ன, மண் அரிப்புனா என்ன? உனக்கு பேப்பரும் கொடுத்தாச்சு, கையில ஸ்கிரிப்டும் கொடுத்தாச்சு, போதுமான டைமும் கொடுத்தாச்சு, அம்மா தூரம் அங்கேருந்து வரியே, ராத்திரி முழுக்க இங்க வந்தியே, இல்ல ஒரு வாரம் டைம் கொடுத்தாங்களே, அந்த ஒரு வாரம் மக்கப் பண்ணியா? சரி, நீ அதை மக்கப் பண்ண மாட்டேன், அட்லீஸ்ட் அதை கோத்ரூ பண்ணியா? சும்மா ஒரு படிக்கிறது, அந்த பேப்பரை பார்த்து படிச்சிருக்கியா? ஒரு தடவை படிச்சு வாசிச்சு பார்த்தியா? அதுவும் பண்றதில்ல. பேப்பரை பார்த்து படிச்சாலும் தப்பு பண்ற. மண் அரிப்புக்கு மீன் அரிப்பு, அடக்குமுறைக்கு அடக்குமுறைக்கு அடுக்குமுறை. இங்க என்ன சீட்டு கட்டா விளையாண்டுருக்கிறோம் ரம்மி உட்காந்துக்கிட்டு? அடுக்குமுறை அடுக்குமுறைன்னு என்ன கட்டடமா கட்டுறாங்க அடுக்குமுறைன்னு? இல்ல காலையில 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு படிச்சா அப்படியே மனப்பாடமா இருக்கும். எனக்கு அடுத்த தெரிஞ்சு அடுத்த அடுத்த வாரம் இதுல சனிக்கிழமை அஞ்சு சுயமரியாதை மணிக்கா? காலையிலேயே சும்மா ஸ்டார்ட் மரியாதை பண்ணும். சொல்லிட்டு போறாருன்னு நினைக்கிறேன். 5 மணிக்கா? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா மண்டையில அப்படியே பதிவுங்க. யாரு கரெக்டா? உண்மையிலே யாரு ட்வீட்டே அது 10 மணிக்கு 11 மணிக்கு மேல ப்ரோ ஆமா. இங்க கடல் அரிப்பு படிக்கிறதெல்லாம் எதுக்கு ப்ரோ bro, மனப்பாடம் பண்ணிக்கிட்டு? கடல் அரிப்பு ஐயோ ஐயா ஒரு கடல் மண்ணரிப்புங்கிற ஒரு அரிப்பு வார்த்தையா சொல்லுவாங்க. அது ஏன் மனப்பாடம் இல்ல, பண்ணணும்? அஜித்துக்காக கடல் அரிப்புன்னு நடக்கும். அந்த கடல் அரிப்பு நடக்கிறது வந்து அந்த பெரிய பெரிய கல் எல்லாம் கரையில போடுவாங்க. நீங்க இங்கெல்லாம் ஹார்பர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா அந்த பெரிய பெரிய கல்லு போட்டு வச்சிருப்பாங்க. நீ வந்து என்னன்னா மண் அரிப்பா கடல் அரிப்பா என்ன இலவ சொல்றேன்னு தெரியல. மீன் அரிப்புன்னு ஒண்ணு புதுசா சொல்லியிருக்க. மீனுக்கு அரிச்சா நம்ம என்ன போய் புரிஞ்சா விட முடியும்? லூசு பைய. நைட்டு 1 ஏங்க மணிக்கு அதான் சொல்றேன். அவரே அடுத்த ஒரு ஆட்கள்ல சுறா, இறக்கி அவருக்கு விட்டுனா தெரியாதா? இறக்கி அவர் விட்டுனா கடல்ல இருக்கும்போது ஏதாவது அடிச்சிருக்கும். கடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் சூறா, கரைக்கு வந்தினா எறா. பாருங்க நடக்கும், எலெக்ஷன் முடிட்டோம். இந்த டைலாக் சொல்றது நீங்க ஸ்பேஸ் என் பண்ணிட்டு அதுக்கு போங்க. தான் ப்ரோ வெயிட் பண்ணிக்கிருக்கேன். யாராவது கீழே இருக்க டிவிகே தொண்டர்கள் அனைவருக்கும் ஒரு மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மத்திய தொகுதியில வந்து உங்க அண்ணன் விஜயை போட்டியிட சொல்லுங்க. நாங்க எல்லா பேரும் ஓட்டு போட ரெடியா இருக்கோம். ஐயா நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன். அவன் நிச்சயமா ஜாதி பார்த்தா நிப்பான். அவனோட ஜாதி எங்க அதிகமா இருக்கோ அந்த மாதிரி இதெல்லாம் போய் நிப்பான். அவன் வந்து புதுசாலாம் ஒரு அரசியல் பண்ணல. அவனும் ஜாதி அரசியல் எல்லாம் பண்ணுவான். தமிழ்நாட்டுல அணில் ஜாதிக்கு இல்ல. ஆமா இப்ப வர இது காலாண்டு பரிட்சையா குவார்டர்லி எக்ஸாமா இன்னும் ஆஃப் இயர்லி எக்ஸாம்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு இல்ல வரும்போது அது அவனுக்கு கரெக்டா இருக்கும். அப்படின்னா அதெல்லாம் வண்டலூர்ல தான் கண்டுபிடிச்சானுங்க. போய் நிக்கிறோம். அவன் ஜாதி எல்லாம் அங்கதான் இருக்கும். இல்ல அஜித் ப்ரோ அது கண்டுபிடிச்சானுங்க. இந்த கவிஞானவ கொலையிலேயே வந்து இவன் பண்ண வேலையை அஜித் பார்த்து அந்த சொல்லுங்கடா. யுவர் நண்பன் ஐடி எல்லாம் வந்து வெளியே போயிட்டான் பாத்தீங்களா? அவன் கட்சி விட்டு போறேன்னு பெருசா 8 பக்கத்துக்கு லெட்டர் எழுதிட்டுலாம் போயிட்டான். ராமு இப்ப இல்ல சார்ஜ் எனக்கு போட்டியா? இந்த ராமு சார்ஜ் போட்டியா? ஏய் அஜித் போட்டேன் ப்ரோ. போஸ்ட் கொடுத்துருக்கேன்டா. அக்செப்டட். போட்டோம் ப்ரோ. நீ இல்ல மைக்க நீ ஹோஸ்ட் போஸ்ட் எனக்கு மட்டும் வாங்கிட்டு உட்காரு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ராமு கேக்குதா? உங்க அண்ணன் இப்ப திருவாரூர் வந்துருக்காப்ல. இப்ப கூட்டம் நல்லா ஆமா இருக்கு. கூட்டம் பயங்கரமான கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். அப்ப இது கூட்டம் இல்லைங்கிறீங்களா? இல்ல இதையும் இல்ல 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 இல்ல. இதுலயும் ஏய் நான் என்ன சொல்ல வரேன் கேளு, கட்டுக்கடங்காத கூட்டம். சரியா? திருவாரூர் யாரு ஓகே. பிறந்த ஊரு? ஒரு அரசியல் கட்சி தலைவர் பிறந்திருக்காரு அந்த திருவாரூர்ல. யாருன்னு சொல்லு. நீங்க அப்பவே தான் சொல்லிட்டேன், என்கிட்டயே கொஸ்டின் கேட்காதீங்க, நீங்களே பேசுங்கன்னு. டேய், இது கூட தெரியலனா நீங்க அரசியல் கட்சியே ஆரம்பிச்சிருக்கவே கூடாது. திருவாரூர்ல ஒரு முக்கியமான தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல அண்ணாவா? இந்தியாவுக்கே தெரிஞ்ச ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த ஊர்ல பிறந்திருக்காரு. யாரு? அம்பேத்கர். அம்பேத்கரா? இது அண்ணா. ஏய் எது உனக்கு அம்பேத்கர் அரசியல்வாதியா? ஏய் இல்ல யாரும் சொல்லக்கூடாது, யாரும் வாய் தரக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். உனக்கு அம்பேத்கர் அரசியல்வாதியா? இல்ல இல்ல, நான் நீங்க சொன்னது அது இல்ல, தலைவர்கள்னு சொன்னீங்க, அதனால நான் சொன்னேன். இல்ல இல்ல அது அரசியல் கேட்டுக்கலாம். கட்சி அம்பேத்கர் தலைவர் நான் திருவாரூர்ல சொன்னேன். பிளாக் பிறந்தாரு. பேப்பர் காட்டி கொடுக்க கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க. அரசியல் கட்சி தலைவர்னு சொன்னேன். திருவாரூர்ல முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் பிறந்தாரு. அவர் யாரு? இந்தியாவுக்கே தெரிஞ்ச ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவரு முதலமைச்சரா இருந்திருக்காரா? ம்? முதலமைச்சரா இருந்திருக்காரா? இதுல யாரு மனசுல ஆறு? இல்ல இல்ல, இதுல விஜய் டிவி யாரு மனசுல ஆறு கேக்குறதுக்கு என்ன பார்த்தா கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷன் கொடுங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுங்க கபிலன் ப்ரோ. குரோர்பதி நடக்குது. ஐயா எத்தனை லைஃப் இந்தியாவுக்கு சரி, உனக்கு ஒரே ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன்டா. அந்த அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். திருவாரூர்ல பிறந்தான்னு சொல்றீங்க, தமிழ்நாடு சார். இது என்ன, இது ஒழுங்கான என்ன ஜி ஏமாத்த ஜி? நல்லா கொடுங்க. லைஃப் லைன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாமா? லைஃப் லைன் டேய் தம்பி, திருவாரூர்ல ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர், ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர் திருவாரூர்ல தான் பிறந்தாரு. அவர் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். இன்னொரு குழுவும் கொடுத்துருவோமே. இதுவரை அவர் இந்த எலெக்ஷன்ல எதுலயுமே தோத்ததே கிடையாது.
இல்ல ஆ, இது இங்க பாருடா. கிளியரான க்ளூ. டேய், இதை எம்ஜிஆர் விட க்ளூ வேற எங்கேயுமே கொடுக்க வாழ்க்கை முடியாதா? திட்டம் போட்டார். எம்ஜிஆர் இங்க பாரு. எம்ஜிஆர் எம்ஜிஆர் இல்ல எம்ஜிஆர் இல்ல எம்ஜிஆர் சரியா போச்சு. எம்ஜிஆரா? ரைட்டா. உங்களுக்கு ஆமா, தெரிஞ்ச நான் ஒரே wake up தலைவர் பண்ணிருக்கேன். எம்ஜிஆர் டேய், தான். Wake up பண்ணுங்க. டேய், அட டேய், கர்மம் பிடிச்சவனு. எம்ஜிஆரோட ஃபுல் டேய், ஃபார்மே bro, தெரியாது bro, உங்களுக்கு. நீங்க பேசுறதே waste டேய், bro. யாரும் எலெக்ஷன்ல ஆன்சர் பேசுறதே சொல்லிடாதீங்க, கிடையாதா? யாரும் ஆன்சர் சொல்லிடாதீங்க. டேய் தம்பி, இந்த அறிவோட நீங்க எலெக்ஷன்ல நில்லுங்க 2026 எலெக்ஷன்ல. சும்மா பாரு, அண்ணன் 234 தொகுதியில பாரு எப்படி ஜெயிக்கிறாருன்னு. இல்ல நீங்க நீங்க என்ன bro நான் ஒரு ஐடில ஒர்க் பண்றேன். நீங்க என்கிட்ட போய் அந்த ஊர்ல யார் பிறந்தா இப்படி சரி, கேட்டா நான் இல்ல இல்ல கரெக்ட், நீ கேக்குற கேள்வி கரெக்ட். ஓகே, நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப நீ சைக்கிள் ஓட்டுறனா சைக்கிளை பத்தி தெரிஞ்சுப்பியா மாட்டியா? இப்போ ஒரு சைக்கிள் வாங்க போற, என்ன அட சைக்கிள் கூட போடு, ஒரு போன் வாங்குற, அந்த போனோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் தெரிஞ்சுட்டு தானே வாங்குவ? ஆமா. அதே மாதிரி அரசியல்ன்றது அதுக்காக நான் வரையறு RAM எவ்வளோ அரசியல்ன்றது ஒன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இங்க இருக்கக்கூடிய 7 கோடி 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம், கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க பண்ணக்கூடிய ஒரு பவர். கரெக்டா? சரி. முதலமைச்சர் பதவின்றது அப்படிப்பட்ட ஒரு பதவி. கரெக்டா? அந்த இடத்துக்கு நம்ம ஆசைப்படுறோம்னா தமிழ்நாட்டுல இருக்க அரசியல் கட்சிகளோட வரலாறையோ இல்ல அரசியல் வரலாறையோ தெரிஞ்சுக்கிட்டு தானே வரணும். அது நான் தெரிஞ்சுக்கணுமா இதுல என்ன தம்பி? நான் என்ன அந்த கட்சிக்கு பண்றது? நீ விஜய் கட்சிக்கு தம்பி, இங்க இருக்கிற ஒரு திமுக ஆதரவாளரோ இல்ல அதிமுக ஆதரவாளரோ இல்ல நாம் தமிழ் கட்சி ஆதரவாளரோ, நீ கட்சி தலைவர் விட்டுரு, ஆதரவாளர் கூட அடிப்படையான அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. காமன் மேன். நான் எந்த அரசியல் கட்சியும் சாராதவன். எனக்கு ஒரு அடிப்படையான அரசியல் தெரியும், எனக்கு கொஞ்சம் தெரியும், எல்லாம் தெரியும் சொல்லல, கொஞ்சம் தெரியும். எனக்கு நானும் ஒரு காமன் மேன். எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா எனக்கு அந்த நீங்க சொன்னீங்களே அந்த தலைவர் பேர்லாம் எனக்கு தெரியும். நீங்க தலைவரே யாரும் தெரியலன்னு சொன்னா இந்த ஊர்ல பிறந்திருக்காருன்னு சொன்னா இதுக்கு நான் என்ன சொல்றது? இததான் அந்த நான் ஊர் பேர்லாம் சொன்னேன். இல்ல இததான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். உங்க தலைவர் பேசுறப்ப அரசியல் படுத்த சொல்லுங்க. மக்களை இவ்வளவு மக்களை கூட்ட வச்சு தெரியுது இல்ல, அவங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுக்க சொல்லுங்க. அரசியல் பேசினா கரெக்டா இருக்கும். இவர் சொல்ற இந்த நமக்கு அந்த கோர் இவர் வேணாம். நம்ம ராமே நீங்க புரிஞ்சுக்கங்க. ராமே இவர் சொன்ன இந்த மேட்டர் தான் அங்க மீடியால பத்திரிகைகள்ல ரவீந்திர துரைசாமில இருந்து ஆரம்பிச்சு இன்னும் உங்களுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய சவுக்கு சங்கர் முதற்கொண்டு என்ன தெரியுமா சொல்றாங்க? உங்களுடைய அரசியல் கட்சி இருக்கக்கூடிய உங்களுடைய ரசிகர்கள், உங்க ரசிகர்கள் இன்னும் அரசியல் அமைக்கப்படல, அவங்களுக்கு இன்னும் அடிப்படையான அரசியல் தெரியல, அவங்கள ரசிகர் கூட்டத்துல இருந்து தொண்டனா இன்னும் நீங்க மாத்தவே இல்லை, ரசிகனாவே இருக்கிறான், அவங்களுக்கு நீங்க இன்னும் அரசியல் அவன் இன்னும் கத்துக்கவே இல்லை, அடிப்படையே தெரியலன்றான். அதை சொன்னா நீங்க போய் கடிக்கிறீங்க. இதைத்தான் உங்க கட்சியில இருந்து திமுக கட்சியில போய் சேர்ந்த வைஷ்ணவி பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு அதான் சொன்னிச்சு, போய் கமெண்ட்ல போய் அபியூஸ் பண்ணீங்க டிவி காரனுங்க. இதைத்தான் நீங்க இன்னும் ரசிகனாவே இருக்கீங்க, தொண்டனா மாறல. தம்பி, இத கூட தெரியலனா இதுக்கு நீங்க அரசியல் தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு அந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சி தலைவர் பிறந்த ஒரு தெரியலனா நீ அரசியலே பேச முடியாது தம்பி. சரி, நீ யாருன்னு சொல்லுங்க, எனக்கு தெரியுமா நான் தெரியாது சொல்றேன். கபிலமுனி நமக்கு நம்ம வந்து அவ்வளவு ஆழமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தம்பி இது ஆழலாம் தேவையில்ல. இப்ப நீ எம்ஜிஆர் சொன்னா என்ன சொல்ற? ராமாவரம் தோட்டம் சொல்றீங்களா? ராமாவரம் சொல்றீங்களா? எம்ஜிஆர்னா ராமாவரம் வருதா? இல்லையே, அவரே திருவாரூர் தானே சொன்னாரு. திருவாரூர் தானே சொன்னாரு. இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா போயஸ் கடன் வருதா? ஆமா கரெக்ட், இது தெரியும், எல்லாரும் தெரியும் போயஸ் கடன். சரி இப்ப சொல்லு ஒக்காளி, இதுக்கு மேல நான் கூல்லாம் கொடுக்க முடியாது சத்தியமா. இதுக்கு மேல கொஸ்டின் பேப்பர் எவனும் ஆன்சர் பேப்பர் லீக் பண்ண மாட்டான். சொல்லுங்க, திருவாரூர் எந்த கட்சி சேர்ந்தவரா? ஜெயலலிதா சொல்லியாச்சு, அடுத்தது யாரு? பேச போட்டு கத்தி இது பண்ணி அதெல்லாம் வேஸ்ட் போங்க. உங்களை போய் நம்பி பேச வந்தோம் பாருங்க. இந்த மாதிரி பேச நீங்க சத்தியமா நீங்க அசிங்கப்படுத்துவீங்க. கொஸ்டின் கேட்டு அந்த ஊர்ல தம்பி, நீ ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி இருக்கிற ஒரு கட்சி நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற. ஆமா, ஆன்சர் தெரியலன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல. வேணும்னே நடிக்கிறான்பா அவன். தெரியாது எனக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். கேளு, கடைசி க்ளூ. எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு வாழ்க்கை பிச்சை போட்டவர். இப்ப சொல்லு. இதுக்கு மேல விளக்கம் சொல்ல முடியாது. இதுக்கு மேல விளக்கமே சொல்ல முடியாது. க்ளூவும் கொடுக்க முடியாது. இது கூட தெரியலன்னு சொன்னா நாங்க விளக்க மாத்தாலே, இது கூட தெரியலன்னு சொன்னா நாங்க விளக்க மாத்தாலே அடிப்போம் நாங்க சொல்றோம். இல்ல கபிலன், நான் வன்மையா கண்டிக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க பிள்ளைய. அந்த ரிபன் கட் பண்ணாத. ரிபன் கட் பண்ண. ரிபன்.
அவன் எந்த படம்னு இப்ப யோசிச்சுட்டு இருப்பான், ரசிகன் படமா இல்ல துல்லாத மனம் துள்ளுமான்னு யோசிச்சுட்டு இருப்பான் அந்த என்ன பையன். ராம் எவ்வளவு எடுத்து கொடுத்தாச்சு, இதுக்கு மேல என்ன ராம், இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? ஐயா தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல எனக்கு செலவழிச்சிருக்காருயா, நிஜமா இப்போ தெரியல, நான் சும்மா போய்லாம் எனக்கு நிஜமா தெரியல, நீங்களே சொல்லுங்க. அந்த நீங்க ரிபன் கட் பண்ணுவாங்களே, எஸ்எஸ்சி இல்ல ரிபன் இல்ல கட் இல்ல பண்ணுவாங்களே. ப்ரோ சரி ப்ரோ தெரியல விடு, சரி உனக்கு சரி தமிழ்நாட்டுல தெரியல விட்டுரு, முதலமைச்சர் எத்தனை பேரை தெரியும்? சஸ்பென்ஸோடயே இரு, சஸ்பென்ஸோடயே இரு, விட்டுரு. உன் அண்ணன் டைலாக் தான், சஸ்பென்ஸோடயே இரு போ. அப்புறம் ப்ரோ நான் ஒரே ஒரு ஆ. ஈஸியான க்ளூ கொடுக்குறேன். மெரினா பீச்ல ஒரு சமாதி இருக்குடா, டேய் பாருங்க இரா நீங்க. இரா வர இரா. டேய் இல்ல இதை இங்க பாரு இதை விட ராமு, இங்க கபிலன் பாரு இங்க கரெக்டா பாரு ராமு, இவன் ஒரு காட்டி கொடுக்குறான் பாரு எட்டப்பா. ஏய் நான் இல்ல என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல எந்தெந்த யார் யாரு முதலமைச்சர்னு சொல்லுங்க, அது போதும். இதுக்கு தமிழ்நாட்டுல இதுக்கு ஓப்பன் முன்னாடி இதுக்கு யார் யார் பேரே முதலமைச்சரா சொல்லிருக்கலாம். இருந்தாங்க? இல்ல இல்ல கட்டத்துறை இதுக்கு பேரே நான் சொல்லிருக்கலாம். இங்க பாரு இங்க ராமு, இங்க பாரு அண்ணா எலெக்ஷன் அண்ணா நடக்கும். கூட சொல்ல அண்ணா தெரியாது. இல்ல 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 நான் சொல்றேன், அண்ணா நீ இப்ப தெரிஞ்சுக்கவன ஆன்சர். திருவாரூர்ல எலெக்ஷன் நடக்கும், அங்க யாரு ஜெயிச்சாங்கன்னு ஒரு பட்டியல வெளில சொல்லுவாங்க, அப்ப தெரியும் பாரு உனக்கு. இல்ல ராமு கேக்குதா? என்ன கபிலன் நான் ஒரு கேக்குது மன்னிப்பு ப்ரோ. கபிலன் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஆக்சுவலா ஒரு கொஸ்டின் வச்சிருந்தேன். அது என்னன்னா, தம்பி வந்து மணிகண்டன் வீரசாமின்னு ஒருத்தர் உங்க கட்சிக்கு சம்மந்தப்பட்டவர் வெளில வந்தாரு, ஏன் வந்தாருன்னு கேட்கணும் வந்தேன். இங்க பார்த்தா நீங்க கேட்ட கேள்வியில நான் அந்த கேள்வி நான் அழிச்சிட்டேன். நான் இதுக்கு நான் ஆன்சர் கேட்க அப்பவே மாட்டேன், கேட்க மாட்டேன். கருணாநிதி bro, நான் அப்பவே அவங்க ஆன்சர் 2 பேரை சொல்லிட்டேனே. திமுக கலைஞர் அப்படின்னு கலைஞர் நான் ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் சொன்னேனே, கலைஞர் கருணாநிதி. தம்பி கூகுள்ல படிச்சுட்டு வந்துட்டார். இல்ல பரவாயில்லப்பா. இல்ல இல்ல, நான் கூகுள்ல தான் பார்த்தேன். ஆனா இல்ல இல்ல நான் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்ல இல்ல bro, இல்ல இல்ல கலைஞர் பரவாயில்ல, கலைஞர் தான் பரவாயில்ல, சொன்னேனே. கத்துக்கோ. நம்ம ஸ்பேஸ்ல வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறியா, அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. ராம் நான் கூட அடிக்கடி ஒரு வாங்க, ஒரே நிறைய ஒரு வாங்க. கேள்வி கேட்கிறேன் ராம். நீங்கெல்லாம் வேணும்னே இப்படி கார்னர் பண்றீங்க. நான் கலைஞர் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கலைஞரா நான் கேட்டேன் ப்ரோ. இங்க பேரு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இது இவங்க ரெக்கார்ட் தான், நீயே கேளு. இது ரெக்கார்டட் தான் ப்ரோ. இது ரெக்கார்ட் தான், இது ரெக்கார்ட் தான். இது என்ன பண்ணுவான்னா, நீ இதுக்கு மேல போய் சொன்னா, நீ அப்ப பேசுனதையும் இதையும் கட் பண்ணி போட்டு ட்ரால் பண்ணுவானுங்க, சரியா? இல்ல நான் கலைஞர்னு சொன்னேன், நல்ல ஞாபகம், கலைஞரா நான் சரி கேட்டேன். நீ சொன்ன பேச்சே இருந்திருக்காது. அண்ணனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒதுக்கீடு நல்லா கேட்டுக்க, லைவா சொல்றேன். உன் அண்ணனுக்கு வந்து 4 மணிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. 4ல இருந்து உன் அண்ணன் பர்மிஷன் கேட்டது 4ல இருந்து 5 மணிக்கு. மணி இப்ப 5:10, 5:15 ஆக போகுது, சரியா? சரியா? உன் அண்ணன் வந்து எனக்கு தெரிஞ்சு 5:30க்கு தான் பேச ஆரம்பிப்ப போல, இன்னும் அரை மணி நேரம் ஆகும். 5:30க்கு பேச ஆரம்பிச்சு 6 மணிக்குள்ள முடிச்சிருவாப்புல. அரை மணி நேரம் கூட பேச மாட்டாப்புல, 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். நீ திருவாரூர்னு பேசும்போது நீ கலைஞரை ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஊரை பத்தி பேச முடியாது. அந்த ஊர்ல கொண்டு அவர் அந்த அந்த தொகுதியில தோத்ததே கிடையாது, புரியுதா? புரியுதா? அவரோட தம்பி அது திமுகவோட கோட்டை, அது திமுகவோட கோட்டை. நான் என்ன கேக்குறேன், விஜய் அங்க நிக்க சொல்லு. அந்த கோட்டையை நாங்க உடைப்போம். இங்க இருக்கிற எல்லாத்தையும் சொல்றோம், அந்த கோட்டையை நாங்க உடைப்போம். ஆனா ஒரே ஒரு நிமிஷம், ராம் 45 ப்ரோ, ஒரே ஓபன் சேலஞ்ச், 2 லட்சம் ரூபாய் பந்தயம். நீ உடச்சு காமிச்சிட்டா 2 லட்சம் ரூபா நான் கையில கட்டுறேன். என்ன ப்ரோ வர சொல்லுங்க, ஓபன் சேலஞ்ச் மைக்கு, இப்படியே நான் சொல்றேன். நானும் ஓபன் சேலஞ்ச் ரெக்கார்டட் ப்ரோ. நீங்க 2 லட்சம், நான் வந்து 200 பாத்துக்கலாம். இது என்ன நான் கட்டுறதுக்கு? அப்ப ஏன் தகுதிக்கு நீ வா, உன் தகுதிக்கு நான் வராதப்ப. ஹலோ இருங்க, அவன் சார்ஜ் போட்டு கீழே பேசுனா அம்மா திட்டுவாங்கன்னு சொல்றான். அவன்கிட்ட போய் 2 லட்சம் ரூபா கட்டுறீங்க, நீங்க வேற. திருவாரூர்ல டிவிக்கு ஜெயிச்சிருச்சுன்னா நான் 2 லட்சம் ரூபாய் பணம் தரேன். இல்ல விஜய் சொல்லு, அவ்வளவுதான். இல்ல நீங்க பாத்தீங்களா இன்னைக்கு தேதி 5/10க்கு நான் ஓபன் சேலஞ்ச் வைக்கிறேன். 2 லட்சம் ரூபாய் டிஎம்கே தான் வருது திருவாரூர்ல. தம்பி ராமு இங்க பேரு, தம்பி ராமு, இது சினிமா இல்ல, இது சினிமா இல்ல. திருவாரூருக்கு முன்ன பின்ன போயிருக்கியா? நான் போயிருக்கிறேன். முதல்ல திருவாரூர்ல இல்ல உனக்கு ஓப்பனா உனக்கு ஜாட மாடியா சொல்றேன், இதுலயே புரிஞ்சுக்க. திருவாரூர்ல மொத்தம் எத்தனை கம்யூனிட்டி, அங்க அதிகமா பெரும்பான்மையான கம்யூனிட்டி எத்தனை பேர் தெரியுமா உனக்கு? எந்த கம்யூனிட்டி தெரியல, அதெல்லாம் ஜாதி எதுவும் தெரியாது. விருதாச்சலத்துல எல்லாருமே ஒரே ஜாதி, ஒரே மதம், இந்து, அவ்வளவுதான் ப்ரோ. ஏங்க பிறப்புக்கு இல்லாம அப்புறம் உங்க அண்ணன் மட்டும் என்னத்துக்கு கேட்டு வாசல்ல வந்து முன்னாடி வந்து மேடி மச்சா வச்சிருக்காரு? எல்லா கம்யூனிட்டி எல்லாம் வெங்காயம்னா அப்ப கம்யூனிட்டிக்கு குரல் கொடுக்க வேண்டியதுதானே? பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும்.
இல்ல நாங்க எல்லாருமே இது ஒரே வரைக்கும் ஜாதியை ஜாதியா? பத்தி எல்லாம் இருங்க இருங்க எந்த இருங்க ஒரு இதுவும் இருங்க பேசினதே கார்த்திகை கொஞ்சம் கிடையாது. இருங்களேன். இல்ல எல்லாமே ஒரே ஜாதியா, ஒரே மதமா, இந்துவா? யோ இப்பெல்லாம் நீங்க என்னையா கேள்வி இது? கேட்பீங்கன்னு தான் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம் நாங்க. அவ்வளவுதான். அதுக்காக இந்துன்னு சொல்றியா? எல்லாரும் ஏங்க எனக்கு எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்க தெரியாது. யோ பிறப்பக்கும் எல்லா அதான் உயிருக்கும் வந்து இந்துவா? அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் ஒண்ணுதாங்க. அப்ப நீ தானயா சொன்ன, நீங்க நீ தானயா சொன்ன. பிறப்புக்கும் எல்லா நான் மைக் உயிருக்கும் தான். நான் மைக் கொடுக்கும் தமிழன் போதே இப்ப சொல்றதுக்கு பதிலா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்துன்னு ஒரு சொல்லிட்டேங்க. நிமிஷம் நான் போதுமா? சொல்லிடுறேன். நான் மைக்கு கொடுக்கும் போதே இப்பயே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க மைக்கு கேட்கும் போதே நான் இப்ப அக்செப்ட் பண்றேன், அப்படியே உட்காந்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு காக்கா பஸ் மேல ஏற போது, ஏறும் போது மாங்கு அப்படி மாங்குன்னு மைக் பேசாதீங்க. கேட்டீங்கன்னா கிடைக்காதுன்னு அது சொல்லிவிட்டேன். அப்புறம் மேல கபில வார்த்தை மேல வருத்தப்படாதீங்க. இல்ல அப்படிலாம் பேசாதீங்க. காக்கா அது அது எப்படி காக்கான்னு சொல்ல அதெல்லாம் சொல்லுவாங்க. விஜய் நீ சரி அனிலு, சரி அனிலு, விஜய் அவர்கள்னு சொல்லுங்க. இல்ல அவர் கிளைம் பண்ணிக்கிட்டதானே சொல்றோம். நீ என்ன நாங்க வேற முதலமைச்சரா இல்ல நீ என்ன பிரதமரா? மாண்புமிகு மாண்புமிகுன்னு சொல்றதுக்கு சரி இல்ல ஓகே. மாண்புமிகு இல்ல நீங்க மாணவன் அவர்கள் சொல்லவா? கூட வேணாம். இல்ல அவர்கள் கூட மாண்புமிகு வேணாம். மாணவன் சொல்லவா? அது வேணா கரெக்டா இருக்கும். ஒரு செலிபிரிட்டி நீங்க அட்லீஸ்ட் விஜய் செலிபிரிட்டியா? அப்படியாவது சொல்லுங்க. இப்படி காக்கான்னு இப்படி அபியூசிவா அப்படி பண்ணாதீங்க. அது இல்ல நல்லா அதுக்காக இல்ல. கபிலன் ப்ரோ, நாங்க அதுக்குதான் இருப்போம் நீங்க ஒரு எதுக்கு வாட்டி சொன்னாரு அவரு? மரியாதையா சொன்னீங்க. பாத்தீங்களா கபிலன் எவ்வளவு ப்ரோ, பாத்தீங்களா? கபிலன் ப்ரோ ராமன் கேக்குறது இப்ப நியாயமான வந்துட்டு கேள்வி. நீங்க கொஞ்சம் நீங்க இது தப்பிக்காதீங்க விஜய்க்கு கபிலன் ப்ரோ. கொஞ்சம் சப்போர்ட் மாசத்துக்கு பண்ணாருல்ல முன்னாடி அவர் கரெக்டா ஐயா, தான் இல்ல கேக்குறாரு. ஐயா ஆனா 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 இங்க இருக்கிற ஸ்பேஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அரசியல் தம்பி, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. உனக்கும் விஜய் மேல காண்டு இருக்கு, நல்லா தெரிஞ்சு போச்சு. இவன் விஜய்க்கு அடி வாங்க கொடுக்க தான் இங்க மைக் வாங்கி இருக்கிறான். விஜய்க்கு இல்ல பேர் இல்ல வாங்கி கொடுக்க சப்போர்ட் மைக் பண்றேன். வாங்கல. அவர் பேசினது கரெக்ட். நீங்க தான் இல்ல நீங்க எனக்கு தப்பா அப்பையில இருந்தே பேசுறீங்க டவுட் இருக்கு. கபிலன் எனக்கு ப்ரோ. தெரிஞ்சு நீங்க தான் அந்த பையனை ரெடி பண்ணிருக்கீங்கன்னு கூட எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே டவுட் இருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் பேச விட்டுக்கிட்டே இருக்கீங்களே. ஓகே ஓகே. ஒண்ணும் இல்ல, இருங்க கபிலன் நான் பாத்துக்கிறேன் ஒரு நிமிஷம். ஏங்க நான் ப்ரோ எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் ராம் கொடுக்கன்னு தாங்க சொல்றேன். ராம் விஜய்க்கு மட்டும் ராம் கொடுக்கன்னு நான் சொல்லுங்க. நான் வந்து நான் விஜய் அவர்களுக்கு நான் ஏதோ ரெஸ்பெக்ட் தரேன். ரெஸ்பெக்டா தம்பி? கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஒரு அம்மாவை போட்டு அப்படி பேசுனேன். அப்புறம் வந்து ஏங்க ரஜினி அது எங்க அவன் இவன் சொல்லி பேசுனேன். என்ன அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் சும்மா ஏதோ கோவத்துல சொல்றது. அதுக்காக எல்லா டைமும் அப்படியே நானும் நாங்க ரெண்டு சொல்லணும். கோவத்துல சொல்லிட்டேன். அவன் ஏங்க கிடக்குறான் நீங்க காக்கா விஜய். அதுக்காக நீங்க 24 மணி நேரம் கோவத்திலே கோவத்துல இருந்தா எப்படிங்க சொல்லிட்டேன், அது? கோவத்துல சொல்லிட்டேன், விட்டுரு. சொல்லு சித்ராரு, 24 சொல்லுங்க மணி சித்ராரு. நேரமும் கோவத்திலேயே இருப்பீங்க. 24 மணி நேரம் கோவத்துல இருப்பீங்களா? ஆமா இல்ல இல்லங்க, கோவத்துல விஜய் அவங்க அவர்களும் விஜய் சொல்லிட்டாப்ல. ரசிகர்கள்ட்ட ஓகேவா? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து கேட்டுக்கோங்க. கொள்கை ரீதியா அது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். அப்படிலாம் கேட்டுட்டு நான் கொள்கை அதெல்லாம் சரிப்பட்டு வராது ப்ரோ. கொள்கை அப்புறம் திட்டம் அதெல்லாம் இல்ல பேச ஏன் சரிப்பட்டு வராது ப்ரோ ப்ரோ? ப்ரோ ப்ரோ தெரிஞ்சு அதனால நம்ம நேத்து ஆளு உங்க தாங்க இந்த ஆள் பையன். அறிக்கை விட்டாரு. இந்த அது பையன் நம்ம ஆளு படிச்சலாம் தாங்க. ப்ரோ. ப்ரோ இல்லங்க, உங்க கொள்கை பத்தி நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ முதல் மாநாட்டுல வந்துட்டு நீங்க வந்துட்டு அரசியல் சாசனத்தையும் பகவத்கீதையும் ஒண்ணா வச்சீங்களே, பகவத்கீதை பத்தி உங்க கருத்து என்ன? அந்த நூல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. எல்லாமே ஒரு புனிதமான நூல் அவ்வளவுதான். இதுல என்ன நான் பகவத்கீதை நினைக்கிறது? வந்து புனிதமான நூல் தானே? ஆமா. ஓ சரி சரி. அதுல புனிதமா நீங்க என்ன அபிலன் ப்ரோ நீங்க மட்டும் தான் சித்ராரு, இப்படின்னா இங்க வர்றவங்க எல்லாம் சித்ராரு, இப்படியே அதுக்குள்ள என்ன கொஞ்ச இருக்கு, நேரம் அதுக்குள்ள என்ன சித்ராரு, டாபிக், இதையே கேட்டா சித்ராரு என்ன கேக்குதா? இதெல்லாம்? சித்ராரு கேக்குதா? நான் திருவாரூர்ல ஒரு பெரிய கட்சி தலைவர் பிறந்தாரு, அவர் இந்தியாவுக்கே தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த பையனுக்கு அதுவே தெரில. அதுவே ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் க்ளூ கொடுத்து தான் கண்டுபிடிச்சேன். அதுவும் இந்த வீரவேல் ப்ரோ, ரெட்டப்பன். அதுக்கப்புறமும் நான் ஒரு குழு கொடுத்தேன். அவர் நின்ற தேர்தல்ல தோத்ததே கிடையாதுன்னு வேற நான் ஒரு குழு கொடுத்தேன். அதுவும் கண்டுபிடிக்க முடியல. நீங்க அதனால எல்லாரும் தயவு ரொம்ப செஞ்சு தப்பான கொஸ்டின் கேட்டுன்னு நீங்க இருக்கீங்க. ஐடியாலஜி வைஸா அதெல்லாம் நீங்க ரொம்ப போனீங்கன்னா எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப எதிர்பார்க்காதீங்க அந்த பையன்ட்ட. ஐடியாலஜி ஆனா வைஸ் நீங்க இல்ல போனீங்க அப்படின்னா ஆனா நான் சொல்றது உண்மைதானே bro. அதெல்லாம் உங்க மனசுக்கு தெரியும். ஆனா அந்த விஜய் மேல உள்ள தம்பி பயம் உங்க எல்லாருக்கும் இருக்கு bro. தம்பி அது உண்மைதான். தம்பி உனக்கு நல்ல ஃபாலோஸ் வரும், கவலைப்படாத. இல்ல உனக்கு நல்ல ஃபாலோஸ் வரும், நீ எய்ம் பண்ணி வந்ததுக்கு நான் கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாத. ஆனா உன்னை விஜய் ஃபேன்ஸ் உள்ள கூப்பிட்டு வச்சு அடிப்பாங்க, அதுக்கு மட்டும் ரெடியா இருந்துக்க. நீ அடி வாங்கி குடுக்கற மாதிரி தான் தெரியுது தவிர நீ விஜய்க்கு வக்காலத்து வாங்குற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல நான் வந்து தப்பு பண்ண நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா விஜய் அப்படி பண்ண ஆமா அப்படி பண்ண நான் ஒத்துக்குவேன். அதனால வந்து என்ன யாரும் அடிக்க முடியாது. இல்ல நீங்க தான் அந்த இல்ல ஒத்துக்கிற புத்தியே உங்கள்ட்ட இல்ல இல்லன்னு நான் ராமே, சொல்றேன். ஒவ்வொரு கூட்டத்தையும் ஒரு சந்துக்குள்ளேயே நடத்துறீங்களே, ஏன் ஜனத்தை காமிக்கிறதுக்கா? ஒரு அப்படியே டைட் பண்ணி ஜனத்தை காமிக்கிறதுக்கா? இப்போ ஒரு அங்க லான்ச் இருக்குதுல அதான் எங்களுக்கு bro காவல்துறை பெரிய ரோடு அனுமதி கொடுக்கல, சென்டர். எங்களை அடுக்குது, உடைக்குது, மசிக்குது, மிதிக்குது, உதைக்குது. ஒரு சந்திலேயே போட்டு நடத்துறீங்களே, அந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இல்ல தெரியுங்களா? ஏங்க நீங்க அங்க இருக்கிறது அதாங்க மெயின், அதாங்க ரொம்ப முக்கியமான இடம். அதான் பெரிய ரோடு, அங்கதான் பண்ண முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? சந்துக்குள்ள வச்சு எப்படி பண்ண ஐயோ, இப்ப முடியும்? பாரியா அவ்வளவு பெரிய லான்ச் crowd, அவ்வளவு ஷாட்ல பெரிய காமிச்சா பஸ், முட்டு சந்து மாதிரி இருக்கியா அந்த திருவாரூர்ல ஒரு இடத்துல? கிரவுடு அவ்வளவு கிரவுடு. crowd. அதான் முட்டு சந்து
யோ முட்டு சந்தில 1000 பேர் போட்டாலும் பெரிய கிரௌடா தான் இருக்கும். அங்க தம்பி போய் பாரியா லாங் ஷாட்ல தம்பி காமிக்கிறான். திருவாரூர் பஸ் ஸ்டாண்டு போயிருக்கிறியா? திருவாரூர் பஸ் ஸ்டாண்டு பாத்திருக்கியா? போயிருக்கேன் ப்ரோ. ஒரு டைம் போயிருக்கேன் கோயிலுக்கு. எங்க? எந்த இடத்துல? என்ன கோயில்? அங்க ஒரு கோயில், ஃபேமஸான கோயில் இருக்கு. ஒரு டைம் ட்ரிப் போயிருக்கோம் ஃபேமிலி எதுல ட்ரிப். போன? பஸ்ல போனியா? கார்ல போனியா? பஸ்ல. டூர் பஸ். இங்க இருந்து எவ்வளவு எல்லாரும் நேரம் டூர் தான் டிராவல் போவாங்க தெரியுமா? கபிலன் bro. அவங்க சைடுல அண்ணா முதற்கொண்டு எல்லாரும் டூர் தான். தம்பி திருவாரூர் போற ரூட்ல என்ன விவசாயம் நடக்குது? சும்மா சொல்லு பாப்போம். கபிலன் ப்ரோ, என்னால சத்தியமா முடியல ப்ரோ. நீங்க வேணா என்ன வெளியே கூட அனுப்பிச்சு விட்டுருங்க. எப்ப இங்க பாரு, பார்த்தாலும் அங்க என்ன அந்த நீ ஃபேக்டரி என்ன கார்ல ஓடுது, அங்க என்ன ஹைவேல போற, போட்டுருக்காங்க. இல்ல நீ ஹைவேல இங்க திருவாரூருக்கு போற, உன்னுடைய ரைட் சைடுல லெஃப்ட் எப்பவுமே சைடுல தென்னை என்ன என்ன மாதிரி செடி எல்லாம் இருந்தது சொல்லு? சோளமா, கரும்பா? மரம் தான் காமனா. தென்னை மரம் தான் பார்த்தேன். தென்னை மரம் தான் ஏய், இருக்கும். சவுத் இந்தியால தென்னை மரம்னு பேசாத. எல்லா ஊர்லயும் தென்னை சரி, மரம் இருக்கு, பனை மரம் இருக்கு. நான் கரெக்டா சொன்னா நீங்க இது இல்லன்னா நீங்களே மனசு வச்சுதான் சொல்லுவீங்க. நீங்களே சொல்லுங்க. நீ திருவாரூர் போனது உண்மைன்னா, இங்க இருந்து திருவாரூர் போற ரூட்ல உன்னோட ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் என்ன மாதிரியான விவசாய செடிகள்லாம் இருந்தது? சும்மா சொல்லு. வாழை மரம், நெல்லு. அப்புறம் இதெல்லாம் காமனா எல்லா மண்ணுலயும் முளையிறது. சரியா? சொல்லு. கரும்பு ராமநாதபுரம் கரும்புதும் பார்த்தேன். கரும்புதும் வந்துச்சு. கரும்பு இருந்துச்சா? நான் தப்பிச்சேன். சரி சொல்லுங்க, வேலையன்று. கரெக்டா அது கரெக்ட் வணக்கம் தானே? வணக்கம் ப்ரோ. கபிலன் ப்ரோ அவனே லைன் கபிலன் ப்ரோ. மேல சொல்லிட்டான். அது சொல்லுங்க வரைக்கும் வேலையன். correct தான் சொல்றீங்க. ஒண்ணும் இல்ல, வேலையில இருந்தேன், இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். என்ன ப்ரோ, நாகப்பட்டினத்துல வர மீன் அடிக்குதாம்ல, இப்பதான் கேள்விப்பட்டேன், பார்த்தேன், கேட்டு வந்தேன். என்னதுங்க? இன்னும் நாகப்பட்டினத்துல வர மீன் அடிக்குதாம்ல. மீன் இருப்பு ஆமா bro. புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சவர் கடல்ல யாருன்னா இறங்கினா மீன் கடிக்குன்னு ஜோசப் விஜய். கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல, கடல்ல இறங்கினா மீன் கடிக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது மீன் அடிக்கிறது இப்பதான் நான் கேள்விப்படுறேன். ஏங்க அது புது வகை மீனுங்க. புது வகை மீனுங்க. மீனவர் மேல அவ்வளவு பாசங்க. அவ்வளவுதான். டீடைலா கபிலன் ப்ரோ, இன்னொன்னு நீங்க அதை தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நான் கடல் அந்த ஐடி பண்ணி ஓபன் பண்ணிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்தது. கவுண்டமணி படத்துல கடல் ஒரே பண்ணி நிமிஷம். பாத்திருக்கீங்களா? கடல் கண்ணி கபிலன் ப்ரோ, ஒரே கேள்விப்பட்டிருப்பீங்க. கடல் பண்ணி பாத்திருக்கீங்களா? நீங்க இப்படி பேசாதீங்க ப்ரோ. அபியூஸ் பண்ணாதீங்க. கபிலன் ப்ரோ, நீங்க கடல் இன்னொன்னு பண்ணி சொன்னீங்க. தானே அதை சொல்லிட்டு இருந்தேன். நானும் விஜய் நான் சொன்னேன். கடல் பண்ணின்னு ஒண்ணு நான் இப்போ ஒன்னே கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லிடுறேன். கபிலன் ப்ரோ, நான் வந்து கபிலன் ப்ரோ. ட்விட்டருக்கு வந்தது இந்த இதெல்லாம் பேசணும் தான். எனக்கு ஃபாலோவர்ஸ் இன்னொரு வரணும்லாம் இல்ல ப்ரோ. நான் புது இன்னொரு ஐடி புரோட்டா தான். விட்டாப்ல ஃபாலோவர்ஸ் பாத்தீங்களா இல்லையா? வரணும்னு சத்தியமா அப்படிலாம் பண்ணல. இன்னொரு புரோட்டா அவங்க விட்டாப்ல பாத்தீங்களா இல்லையா? என்னது? 2011 பிப்ரவரி 22 உங்களுக்கான வந்து குரல் கொடுத்தேன் இல்லையா அப்படின்னாப்ல. அத ஓட்டி பார்த்தோம் அப்படின்னா, காவலம் படத்துல குத்துப்பாட்டு இல்லைன்னு கவலைப்பட்டீங்க, வேலாயத்துல 1க்கு 2 வச்சிருக்கோம்னு சொல்லி பாட்டு போனாப்ல. அந்த பிளாஷ்பேக் இதுதானே? 2011 ஈழத்தமிழர்களுக்கு கையெழுத்து போட்டேன் அப்படின்னு அந்த மேட்டரை சொல்ல வேண்டியதுனே. நான் கையெழுத்து போட்டேன்னு சொல்ல வேண்டியதுனே. ஏன் சொல்லல? ஈழத்தமிழர்களை பத்தி பேசுறதுக்கும், மீனவர்களை பத்தி பேசுறதுக்கும், முக்கியமா சொல்றேன், விவசாயிகளை பத்தி பேசுறதுக்கும் விஜய் ரசிகர்களுக்கோ தகுதியே கிடையாது. ஏன் அப்படின்னா, ப்ரோ, அத நான் வெரிஃபை பண்ண வாழ்க்கையில ட்ரை ஒரு பண்ணேன். நாளாவது இருப்பா இதுலயுமே இல்ல. கபிலன் ப்ரோ, நீங்க தப்பா இன்ஃபர்மேஷன் சொல்லாதீங்க. தம்பி இருப்பா. உன் வாழ்க்கையில இது வரைக்கும் விஜயோட தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்துல பேண்ட்டை மடிச்சு கட்டிட்டோ இல்ல வேட்டியை மடிச்சு கட்டிட்டோ சேத்துல கால வச்சிருக்கானா? நாத்து இறங்கிருக்கானா? கையில நாத்து எடுத்து பிடிச்சிருக்கானா வாழ்க்கையில? சொல்லு. புடிச்சிருக்கலாம். அந்த போட்டோ வெளியே அது நம்ம போட்டோ எல்லாம் நான் கேட்கல. இங்க பேரு வாழ்க்கையில விவசாயம்ன்றது மொத்த தமிழ்நாட்டுல அப்படியே போற போக்குல விவசாயத்தை பத்தி அப்படியே போற போக்குல நான் இங்க உனக்கு இங்க பேரு தம்பி உங்ககிட்ட முன்னாடி போகும்போது நான் கேட்டதுதான். தம்பி சரி ஒரு நிமிஷம் இரு கைஸ். இங்க தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு தெரியாது, அதனால கேக்குறேன். திருவாரூர்ல காமனா இருக்கிற சில பிரச்சனைகள், எனக்கு ஒரு 3 பிரச்சனை, அது மட்டும் எனக்கு சொல்லுங்க. இப்ப ஓடிட்டு இருக்கிற விவசாயிகளோட பிரச்சனை தண்ணி. தம்பி நான் இங்க அரசியல் கட்சி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த இவங்களுக்கு கேக்குறேன். நீ அவசரப்படாத. உனக்கு விவசாயம் நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். கூகுள் சொல்லிடுச்சா? சாட் ஜிபிடி சொல்லிடுச்சா? அதாவது திருவாரூர் சைடு இருந்தா மேல வந்து சொல்லுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் தம்பி கிட்ட. பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியும் தெரியாது மட்டும் சொல்லு தம்பி. சும்மா மாதிரி நான் மனசாட்சி இல்லாதவன் கிடையாது. உனக்கு புரியுற மாதிரி
இவனுங்க பஸ் சுத்தி கூட்டம் இங்க வந்து இல்ல அப்படின்னு கேமராக்காரன் ஜூம் போறாங்க, பாலிமர் ஜூம் போறான். ஏன் ஜூம் அவுட் பண்ணா கூட்டம் இல்லைன்றது தெரியுது, வேணும்னே ஜூம் பண்றாங்க அவன் பாலிமர். கம்யூனிட்டி பைய திருட்டு பைய பாலிமர். யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ உங்களுக்கு கெட்டவங்க. என்ன மைண்ட் செட் ப்ரோ அதெல்லாம். அப்படியே நியூஸ் 24 சமணத்தை தமிழ் சொல்லு, புதிய தலைமுறை தந்தி டிவி சொல்லு, நியூஸ் இல்ல 18 சொல்லு. அவங்க எல்லாம் நியாயமா தான் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தப்பா தெரிஞ்சுன்னா, நல்லதா தெரிஞ்சுன்னா அது உங்களுக்கு தப்பா தெரியுது. பாரு இரு அவன இரு போட்டோ எடுக்கிறேன், வா. மாட்டினியா? எனக்கு நானும் டிவி பார்த்துட்டு தான் ப்ரோ, நானும் டிவி பார்த்து தான் மியூட்ல வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன். நானும் டிவி இல்ல ராம் இல்ல ஒரே பேசிக்கான கேள்விதான் கேக்குறேன். நீங்க அவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கு, சுத்தி அவ்வளோ 1000 தொண்டர்கள் இருக்காங்க, உங்களோட வண்டி, நீங்க அரேஞ்ச் பண்ண மைக் செட்டு எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க கையில வச்சு பேசுற மைக்கோட கண்ட்ரோல் சிஎம் கிட்ட இருக்குன்றீங்களே, உங்க ஆளுமை அவ்வளவுதானா? அது அப்படிதான் நாங்க சொல்லுவோம். இல்லங்க இல்ல அப்படிதான் சொல்லுவோம். பாதியில நெட் கட் ஆயிடுச்சு, கோச்சிக்காதீங்க. ஓகே இல்ல நீங்க பேசுறீங்க கையில வச்சு, சுத்தி உங்க ஆள் தான் இருக்காங்க, அது இல்லாம நீங்க தான் அரேஞ்ச் பண்ண செட்டப் எல்லாமே, ஓகேவா? ஆனா அதை கண்ட்ரோல் பண்றது சிஎம்ன்றீங்களே, உங்க ஆளுமை அவ்வளவுதானே? அதுல 2 மைக் செட் பண்ணிருந்தாங்க. ஒண்ணு நீங்க பேசுற மைக்கே கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் வெளியே பண்ணிருந்தாங்க. வெளியே உள்ளதுதான் கேட்காம போச்சு, வெளியே உள்ள ஒயர் தான் கட்டு. இல்ல நீங்க இதெல்லாம் அவர் அண்ணன் பேசல. அண்ணன் என்ன சொன்னாரு? நான் மைக்ல பேசுறத கட் பண்றீங்களே சிஎம் சார், பயந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. இப்ப சிஎம் ஈஸியா அவரோட மைக்கை கண்ட்ரோல் பண்ற முடியும்னா அண்ணன் என்னத்துக்கு இருக்கிறாரு? நீங்க எல்லாம் சுத்தி என்னத்துக்கு இருக்கிறீங்க? என்னதான் உங்க சைட்ல 1000 பேர் இருக்காங்க, யாரையா கட் பண்ண சொல்லிருப்பாங்க. இல்லன்னா வெளியே இருக்கிற மைக்கை கட் பண்ணிட்டாங்க, அது உண்மைதான். ஆமா, நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வரீங்க. பஸ்ல பேசுற மைக் தானே முதல் கட்டாச்சு, வெளியில பேசுற மைக் கட் ஆகல. பஸ்ல இருக்க கேரவன்ல இருக்க மைக் தான் கட்டாச்சு. அப்ப யாரு காரணம்? கேரவன்ல இருக்க மைக் தான் ப்ரோ எக்கோ, அது ரொம்ப ஒர்ஸ்டான இதா இருந்துச்சு. வெளியே உள்ள மைக்கை கட் பண்ணிட்டாங்க. அந்த மயிரை வச்சுக்கிட்டு அப்புறம் என்னத்துக்கு நீங்க கரண்ட கட் பண்ணாங்கன்னு ஒரு மைக் காப்பாத்திக்க முடியல. நீங்க நீங்க வாங்கடி அடியா, சிவகங்கை வராமையா இருக்க போறீங்க, நீங்க வாங்க திருப்பத்தூர்ல வச்சு செய்யறேன் உங்களை, வாங்க. ஒன்னும் பண்ண முடியாது, அது கோட்டை, ஒன்னும் பண்ண முடியாது. இங்க இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு வச்சு அனுப்புறோம். நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க ஒரு 10 பேர் பேசுறதுனால ஒட்டுமொத்த பேர் அகைன்ஸ்ட் நினைக்கிறது தப்பு. நீங்க 10 பேர் தான் கேவலமா அகைன்ஸ்ட் ஆகிங்க, ஒட்டுமொத்த பேர் அங்க சப்போர்ட் தான். கார்த்திகேயன் தெரியுமா? இல்ல கார்த்திகேயன் ப்ரோ, நீங்க வெளியில சொல்லாதீங்க. வரட்டும் பாத்துக்குருவோம். தெரியாம பேசிக்கிறீங்க, வரட்டும் வந்து பாத்துக்குறோம். இல்ல வரட்டும் வாங்க உங்களை வருக நான் வரவேற்கிறோம். நீங்க வாங்க சிவகங்கை ஒரு 100 பேர் இருப்பீங்களா எதிரா பேசுறதுக்கு? கொண்டாடுக்கு ஒரு ஊரே. சந்தோஷ் டிவி கேக்குதா? சந்தோஷ் டிவி கேக்குதா? சந்தோஷ் டிவிக்கே வேடிக்கை பார்த்துனுங்க தம்பி. சந்தோஷ் டிவிக்கு தம்பி சரி, இவன் வந்துட்டான்னு நினைக்கிறேங்க. இவ்வளவு நாள் கபிலன் ப்ரோ, நீங்க இவ்வளவு நாள் விஜய்க்கு எதிராக தான் பேசுறீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க இன்னொரு பார்ட்டிக்கு சொம்பு தட்டுற இது இருக்கும்னு நினைக்கிறேன். ரெடி ஆயிக்கோங்க பாயிண்ட்ஸ் எல்லாம். நானா தம்பி? கண்டிப்பா தம்பி, கண்டிப்பா அதான் உண்மை. நீங்க அப்போ நீங்க இப்ப சொன்னீங்க நான் நோட்டாக்கு போட்டேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் உங்க வாயே மாறும். நோட்டாக்கு ஸ்பேஸே போட்டேன் நானு. இல்லங்க அவன் பயப்படுறான். போன எலெக்ஷனுக்கு அதுக்கு முந்தைய எலெக்ஷனும் சரி, இங்க பேரு நான் தைரியமா என் கருத்தை நான் தைரியமா நான் இதுக்குதான் நான் ஓட்டு போட்டேன்னு தைரியமா சொல்லிட்டு போயிடுவேன். நான்லாம் யாருக்கும் பயப்படணும் அவசியமே கிடையாது. ஆனா இந்த வரக்கூடிய எலெக்ஷனு நான் எல்லா கட்சிக்கும் லீவ் விட்டேன். என் கான்செப்டே மொத்தமா டிவிக்கே தான். எத்தனை ஸ்பேஸ்ல சொல்றது? நீங்க டிஎம்கே சப்போர்ட் பண்ற டைம் வரும், அப்போ உங்க வாய் எங்க போகுது நான் பாக்குறேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி திமுக அதிமுக நாம் தமிழ் கட்சி ஒரே ஸ்பேஸ்ல உட்கார வச்சு ஸ்பேஸ் போட்டு அந்த பக்கம் கதறனவன் யாரு? ரேவந்த். உன் சைட்ல இருக்க விஜய் ஃபேன் ரேவந்த். அவன் என்ன தெரியுமா பேசினாங்க இவன் டிவிகே ஸ்பேஸ்ல? மச்சான் அது எப்படா மச்சான் 4 பேரும் எப்படா ஒரே ஸ்பேஸ்ல உட்காந்தானுங்க? இப்படிதான் பேசினான், வாயை பொழந்துட்டு தான் பேசினான். ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணவன் தீபக். இங்க என்கிட்ட உதவாண்ட ஒண்ணு நாய் அது
கேட்டானா இல்லையா? சித்ரா அரவிந்த் நீங்க அந்த ஸ்பேஸ்ல இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? 2 திமுக, 2 அதிமுக, ஒரு நாம் தமிழ் கட்சி, மொத்தமா சேர்த்து உங்களை பொழக்கல. இது வரைக்கும் யார் அந்த மாதிரி ஸ்பேஸ் போட்டிருக்கா சொல்லு? யாரு அதிகமா இப்படி பேசுறாங்க அவங்க தான் ப்ரோ வளர்றாங்க, நாங்க தான் வளர்றோம். எங்களை தான் உங்களால அடிக்க முடியும். இல்ல இப்போ நான் எதுவுமே பண்ணாம இப்ப நாங்க ரொம்ப டம்மியா தான் நீங்களும் எங்களை பத்தி பேச கூட மாட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்களேன். இன்னைக்கு ஒரு நிமிஷம் இருங்களேன் கார்த்திகேயன், தெளிவா கேட்டல, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். கண்டிப்பா ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தான் வளர்றீங்கல்ல, அப்புறம் ஏன் திமுக காரங்க போடுற ஸ்பேஸ்லயும் அதிமுக காரங்க போடுற ஸ்பேஸ்லயும் ஏன் மைக்க வாங்கி பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க 4 சவரன் திருடான்ட்டு போட்டு ஊரே போட்டு அடிச்சது, அப்ப அவன் வளர்ந்துருவானா? நீங்க குடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாம் ஏன்னா எல்லாரும் கேவலமா பேசுவாங்க, அபியூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அதெல்லாம்? எங்களுக்கு எதை பத்தியும் பிச்சு ஊர்ல இருக்கிற மொத்த அபியூசர் அக்யூஸ்ட் எல்லாம் கட்சியில தூக்கி போட்டுக்கிட்டு ஒருத்தன் என்னடானா 5 பவுன் சவரனை புடிச்சு இழுத்துட்டு திருட்டு போறான், மாட்டிக்கிட்டான். இன்னொருத்தர் செல்போன் திருடுறீங்க, இன்னொருத்தர் சேர திருட்டு ஓடுறீங்க, மாநாட்டுல என்னன்னா வாட்டர் பாட்டில் திருட்டு ஓடுறீங்க. டேய் கோயில் செருப்போட்டு ஏற்றானுங்க, அதை மறந்துட்டீங்க பாரு. பெரியார கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு நீங்க இந்த ஒரு சின்ன ஒரு விமர்சனத்துக்கே பயப்படுறீங்கன்னா உங்களை நம்பி நாங்க எப்படி ஓட்டு போடுறது பொதுமக்கள்? சித்ரா ப்ரோ, நாங்களே போதும் ப்ரோ. உங்களுக்கு உலகத்திலே தலை சிறந்த அரசியல் கட்சி தலைவர் பேசினா கூட உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க இப்படிதான் பேசுவீங்க. அந்த திருட்டு விசிடி ஒருத்தன் போட்டான ஒரு ட்வீட், நான் என்ன சொல்றேன், உங்க தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பேசுற ஒரு 10 நிமிஷம் பேச்சு கூட உங்க தலைவரால பேச முடியல. அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறேன் அண்ணா பாரு, 3 நிமிஷத்துல தான் என்னால பேச முடியும்ன்றாரு. இப்ப எப்படி நாங்க கூட பேச முடியல? தாவேக்காவோட நடிகர் ப்ரோ, அவரை போய் அரசியல் கட்சி தலைவர் மாதிரி பேசாதீங்க. ஸ்கிரிப்ட் எச்சுன்னு தெரியாது, அவர் பேசிட்டு போறது அவ்வளவுதான். அதுக்கு ஒரு 5 பேர் குழு வச்சிருக்காரு படத்துக்கு அதே மாதிரி. இருக்கு ப்ரோ, பேசுறதுக்குலாம் 1000 இருக்கு. டைம் வேணும், அதுக்கான டைம் வரலன்னா எப்போ ப்ரோ? நிக்கிறானா அதே கான்செப்ட் தான் மக்களே. திருவாரூர்ல அந்த அது என்னது தேர், இந்த வீதி, அது தேர் வீதியா என்ன வீதி அது? அது என்ன வீதி? இந்த கோட்டாக் பக்கத்துல, கோட்டாக் மகேந்திரா பேங்க் பக்கத்துல அந்த வீதி, அது என்ன வீதி சொல்லுவாங்க? தேரடி வீதியா? அது தேரடி வீதி, அது சொல்லுவீங்க திருவாரூர்ல? நான் எனக்கு தெரியலப்பா, நான் திருவாரூர். நான் தேரடி வீதின்னு சொன்னா நீயும் தேரடி வீதிம்பியா? தானோஸ் அதான் கேக்குறேன். இல்லங்க, நார்மலா அந்த பாருங்களேன் கபிலன், நீங்க பாருங்களேன், பெரியார கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு பகவத்கீதை புனித நூல்னு நீ சொல்றியே, உனக்கு எப்படி வாய் கூசலையா உனக்கு? அதை முடிய அது அவங்க எல்லாம் கேள்விக்கு பதில் தெரியாது அவங்களுக்கு. நானா சொல்றேன், அதாவது 2 மணி நேரம் பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ அந்த 2 மணி நேரம் முழுசாவும் பேசலாம், குட்டப்பாவோட போட்டு டான்ஸ் ஆடலாம், என்ன வேணா பண்ணலாம். நீ தான் 10 நிமிஷம் பேசுற. உன்னை யாராவது 10 நிமிஷம் பேச சொல்லி போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா? 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொடுக்குறாங்க. உனக்கு பேச வருத்தமா இல்ல கவர்மெண்ட் சொல்லுங்க. இல்ல 5 மணி நேரம் டிலே பண்ணும்போது ஏதோ சுறா படத்துல வடிவில் இந்த கப்பு வாங்க போவாரு ப்ரோ, பாத்துருக்கீங்களா? கால ஆரம்பிச்சு தெரியுமா, சாயந்தரம் தான் போய் நிப்பாரு. ஐயா ஒரு பிளாஷ் நியூஸ் ஒண்ணு சொல்லிடுறேன் ராஜா. வண்டி இங்க நீ கேட்ட ஏரியால வண்டி உள்ள உழாது, ஏன்னா அங்க ஃபுல்லா உன் கட்சிக்காரன்னு நின்றுக்கிறான், இடம் இல்ல, வண்டி உள்ள வராதான். இத நான் சொன்னாதான் சண்டைக்கு வரீங்களே, கடிக்கிறீங்களே. டேய் கூட்டம் இருக்கிறதுக்குன்னு சொல்லடா, நீ பர்மிஷன் கொடுத்த இடத்துல உன்னால இப்ப பேச முடியாதுடா.